எதற்காக துரைசாமி என்கின்ற பெயரிலே நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள்? சுயநலம் நோக்கம் கொண்டவர்கள். வயதாக அவருடைய எண்ணங்களும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் அதிகமாக இருக்கின்றது. இவர் தலைவராக வேண்டும் என்று நினைத்தார். இன்றைக்கு தலைமைக்கு இன்னொரு துறை வந்துவிட்டார். அதனால அவருக்கு எரிச்சலாக இருக்கின்றது. உதயசூரியனில் எம்பி எலெக்ஷன்லையும் எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் நடந்ததுனால அந்த சின்னம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. அதனால் புது சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிருக்கிறோம். இப்போதைக்கு எங்கள் சின்னம் தீப்பெட்டி தான். தொழிலாளர் சங்கத்தின் பேரில் அறக்கட்டளை ஆரம்பிக்கல, துரைசாமிங்கிற பேரில் ஆரம்பிச்சிருக்கிறார். அவருடைய எண்ணம் குறுகிய எண்ணமாக இருக்கிறதுனால ஆரம்பிச்சிருக்கிறார். கலைஞர்கிட்ட ஒரு வாரத்துக்குள்ளே அந்த சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி கலைஞர் துரைசாமிகிட்ட சொன்னார். அவர் அப்போ வந்தவர் தான். அதுக்கு பிறகு கலைஞரை மீட் பண்ணவே இல்லை. நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம். அவருக்கு அது ஒரு நல்லதாக போச்சு. செயல்பாடுகள் எதுவும் அவர் தலையிடக்கூடாது. எங்களுடைய வேண்டுகோளாக உங்களை மூலமாக அவருக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இவர் எங்களை அழிக்க நினைக்கின்ற துரைசாமி அவர்கள் துரைத்தனம் செய்ய நினைக்கின்றார். இன்றைக்கு தட்டாம்பிள்ளையாக இருக்கின்றார். பரமார்த்த குருவைப் போல இன்றைக்கு அவர் குருவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படிப்பட்ட அவர்களுக்கு நான் எங்களுடைய சார்பிலே வேண்டுகோளாக வைக்கிறோம். நாங்கள் அவரிடம் கேட்பதெல்லாம் இனிமேற்கொண்டாவது தயவு செய்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எந்த நிகழ்ச்சிகளிலோ எந்த விதமான உங்களுடைய ஒப்பீனியன்களை கொடுக்காதீர்கள். தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இதுவே உங்களுக்கு கடைசி தடவையாக இருக்கட்டும். எங்களுடைய தலைவன் ஏற்கனவே என்னுடைய தொண்டர்கள் எல்லாம் கொதித்த பொழுது கூட யாரும் அவர் வீட்டுக்கு செல்லக்கூடாது, யாரும் அங்கே கலாட்டா செய்யக்கூடாது என்று சொன்ன தலைவன் தான் எங்கள் தலைவன். கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். எப்பொழுதோ அவர் நல்லது செய்திருக்கிறார். அதற்காக அவருக்கு கெடுதல் செய்யக்கூடாது என்ற பண்போடு வாழ்கின்ற எங்கள் தலைவன். ஆகவே இன்றைக்கு சொல்லுகின்றோம், இந்த பிறந்த நாளிலே நாங்கள் சொல்லுகிறோம், அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இனிமேற்கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகளிலே எங்களுடைய எந்த தொடர்புகளிலுமே உங்களுடைய ஒப்பீனியன்களை சொல்லாதீர்கள். சொல்லுவது நல்லதல்ல என்பதை சொல்லுகிறேன். எப்படிப்பட்டவர் இவர்? இன்றைக்கு ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி பஞ்சாலை தொழிலாளருடைய சங்கத்தில் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கு அவற்றை துரைசாமி அறக்கட்டளை என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறார். ஏன் அதை கோவை, ஈரோடு, நீலகிரி பஞ்சாலை தொழிலாளர் சங்க அறக்கட்டளை என்று ஆரம்பிக்கவில்லை? ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக முன்னணியினுடைய அறக்கட்டளை என்று ஆரம்பிக்கவில்லை? எதற்காக துரைசாமி என்கின்ற பெயரிலே நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள்? சுயநலம் நோக்கம் கொண்டவர்கள். வயதாக அவருடைய எண்ணங்களும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் அதிகமாக இருக்கின்றது. இவர் தலைவராக வேண்டும் என்று நினைத்தார். இன்றைக்கு தலைமைக்கு இன்னொரு துறை வந்துவிட்டார். அதனால் அவருக்கு எரிச்சலாக இருக்கின்றது. இவருக்கு அந்த பதவி கிடைக்கவில்லையே என்ற ஆதரணத்திலே ஆத்திரத்திலே இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் இனிமேற்கொண்டு எங்களுடைய செயல்பாடுகளிலே தலையிடாதீர்கள், அது நல்லதல்ல என்பதை மட்டும் அவருக்கு இந்த எங்களுடைய பிறந்த நாளிலே அவரை வேண்டுதலாக வைத்துக்கொண்டு சொல்லுகிறோம். உங்களுடைய ஆசிகளோடு, நடுநிலையாளர்களுடைய ஆசிகளோடு எங்களுடைய பயணம் தொடரும். அல்லும் பகலும் அடைந்து வந்தேன், எங்கள் ஆளி இரவனை காண வந்தேன். நில்லும் எனக்கு இனி நேரம் இல்லை, இன்னும் நீண்ட வழி போக வேண்டும் அம்மா என்று கவிமணி கூறியது போல எங்களுடைய பயணங்கள் தொடரும். நடுநிலையோடு பயணங்கள் தொடரும். தமிழ் இனத்திற்காக, மொழிக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு வைகோவின் கரம் பற்றி அவர் காட்டிய பாதையிலே எங்களுடைய பயணத்தை தொடருவோம். அதன் பின்பாக துரை வைகோவின் கரம் பற்றி அவருடைய காட்டுதலிலே எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வீடு நடைபோடும். உங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் வேண்டும் என்று கேட்டு இத்தோடு எல்லோருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சின்னம் எங்களுக்கு இல்லை, இந்த வாட்டி இல்லை. ஏனென்றால் நாங்கள் லாஸ்ட் டைம் உதயசூரியனில் எம்பி எலெக்ஷன்லேயும் எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் நடந்ததுனால அந்த சின்னம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. அதனால் புது சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிருக்கிறோம். இப்போதைக்கு எங்கள் சின்னம் தீப்பெட்டி தான். அடுத்த வர தேர்தலில் நாங்கள் பொதுக்குழுவிலையெல்லாம் முடிவு பண்ணி எது நல்லதுன்னு முயற்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்போம். இன்றைக்கி தீப்பெட்டி எல்லா இடங்கள்லையும் போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா எல்லா வீட்டுகளுக்கும் தீப்பெட்டி வேணும். அது அதனால் நாங்கள் அதை இருக்கிறோம். இல்லை, அதை பற்றி விரிவாக நான் சொல்கிறதுக்கு இல்லை. அதில் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அதனால் அது இப்போ அந்த அளவோடு அவர் துரைசாமி அறக்கட்டளைங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். அவர் ஏன் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்து பேரில் அறக்கட்டளை ஆரம்பிக்கலை, அல்லது மறுமலர்ச்சி தொழிலாளர் சங்கத்தின் பேரில் அறக்கட்டளை ஆரம்பிக்கலை, துரைசாமிங்கிற பேரில் ஆரம்பிச்சிருக்கிறார். அவருடைய எண்ணம் குறுகிய எண்ணமாக இருக்கிறதுனால ஆரம்பிச்சிருக்கிறார்.
தொழிற்சங்க தனி, கட்சி தனி. அன்றைக்கு பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்துக்கு இடுக்கண் வரும்போது இங்கிருந்து நாங்கள் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகங்கள் எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்து அவளை காப்பாற்றி கொடுத்தது. கலைஞர்கிட்ட ஒரு வாரத்துக்குள்ளே அந்த சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி கலைஞர் துரைசாமிகிட்ட சொன்னார். அவர் அப்போ வந்தவர் தான். அதுக்கு பிறகு கலைஞரை மீட் பண்ணவே இல்லை. நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம். அவருக்கு அது ஒரு நல்லதாக போச்சு. எங்ககிட்ட வந்துட்டார். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, வைகோவுக்கு தெரியாது இந்த பிரச்சனைகளெல்லாம் இருக்குதுங்கிறது. பின்னால் வரும்போது தான் இந்த பிரச்சனைகளெல்லாம் தெரிய வந்தது. சுயநலத்துக்காகத்தான் அவர் எங்கள் கூட இருந்திருக்கிறார். அவருக்கு நல்ல பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் எங்கள் தலைவர். அவர் எத்தனையோ தவறு 7 கடிதம் எழுதினேன், பதில் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் இன்னைக்கு. அப்போ ஒவ்வொரு கடிதத்தையும் அவர் பொருட்படுத்துறீ அல்லவா, அது எல்லாமே டஸ்ட்பின்னுக்கு தானே போயிடுச்சு. அப்புறம் இதுக்காக மறுபடியும் கடிதம் எழுதுறீங்க. உங்களோட பொருட்டாகவே இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறது இல்லை. தயவு செஞ்சு இனிமேல் கொண்டு எங்களுடைய செயல்பாடுகள் எதுவும் அவர் தலையிடக்கூடாது. எங்களுடைய வேண்டுகோளாக உங்களை மூலமாக அவருக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். தொழிற்சங்கம் பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தில். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.